Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இன்னைக்கு டேட் 23/12/2024. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் 12:30க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆல்ரெடி இன்னைக்கு 12 o'clock ஒரு வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதில் ஆல் இண்டியா கோட்டானுடைய சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்ட் 3க்கான அப்டேட்டும் கொடுத்துருந்தாங்க. அதை அந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணியாச்சு. அந்த வீடியோவை முடிச்ச உடனே இப்போ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கிலிருந்து சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் சொல்லலாம், அதே நேரத்தில் ஒரு வருத்தமான செய்தியும் சொல்லலாம். என்ன அப்படின்னா, இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு 3க்கு வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஒரு சீட் அப்படிங்கிறது வேக்கண்ட் இருக்குது. இப்போது 6 ரவுண்டு அப்படிங்கிறது ஆல் இண்டியா கோட்டாலையும் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்லேயும் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறமும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஒரு சீட் அப்படிங்கிறது வேக்கண்ட் இருக்குது. அப்படின்னா இதில் நம்ம எங்கே சொல்கிறது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் 2 MBBS சீட் அப்படிங்கிறது வேக்கண்ட்டாக இருக்குது. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய லேட்டஸ்ட் அப்டேட்டில் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் யார் நாட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் யார் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதை ஒரு டைம் படிச்சுக்குங்க. இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் அதை போஸ்ட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இங்கே பார்த்துருங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு தொடர்பாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ வாங்க தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலீஸ் பண்ண அந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்கான வேக்கன்சி என்னன்னு பார்த்துடலாம். இப்போது இன்னைக்கு 23/12/2024 ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு 3க்கான டென்டேட்டிவ் வேக்கன்சி பொசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி KAP விஸ்வநாதன் மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் BC கேட்டகரிக்கு ஒரு சீட் அப்படிங்கிறது வேக்கண்ட்டாக இருக்குது. அப்போ BC கேட்டகரியில் இருக்கிற கேண்டிடேட்டும் இதுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணலாம், ஓப்பன் கேட்டகரியில் இருக்கிற கேண்டிடேட்டும் சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். அதுபோக மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் மாதா மெடிக்கல் காலேஜில் சென்னையில் ஒரு சீட்டு NRI லேப்ஸுக்கு வேக்கண்ட்டாக இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டினுடைய உத்தரவின் பேரில் NRI கேண்டிடேட் இல்லை அப்படின்னா அதை வந்து ஜென்ரல் கேட்டகரியை எடுத்துக்கலாம், ஜென்ரலுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து உங்களுக்கு NRI லேப்ஸுக்கு ஒரு சீட் இருக்குது. அப்போ NRI லேப்ஸில் நான் சீட் எடுத்துக்கிறேன் அப்படின்றவங்க மாதா மெடிக்கல் காலேஜ் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் KAP விஸ்வநாதன் திருச்சி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஒரு சீட் வேக்கண்ட் இருக்குது. இது வந்து மகிழ்ச்சியான செய்தி. அதே நேரத்தில் இதுவரைக்கும் சீட்டை ஹோல்டு பண்ணாதவங்க ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு 3ல் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இதில் போன ரவுண்டில் உங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு 2ல் மார்க் வச்சுருந்து சீட்டு கிடைக்காத ஒரு மாணவர் போன ரவுண்ட்லேயே சீட் எடுத்திருக்காரு. அவர் வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ்லேயோ ஆர் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் செல்ஃப் ஃபைனான்ஸ் சீட்டின் கவர்மெண்ட் கோட்டாலேயோ ஆர் செல்ஃப் ஃபைனான்ஸ் சீட்டின் மேனேஜ்மெண்ட்லேயோ எடுத்திருக்காரு அப்படின்னா அந்த வாய்ப்பு வந்து இவருக்கு இல்லாமல் போகும். என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அதில் உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்காங்க. இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கான ரவுண்டு 3 ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 3க்கான MCC ரிலீஸ் பண்ண சீட் மேட்ரிக்ஸையும் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அது வந்து பார்க்காதவங்களுக்கு ஒரு குயிக் கிளான்ஸாக அதில் பார்த்துடலாம். ஆல் இண்டியா கோட்டாவில் 3 சீட் வேக்கண்ட் இருக்குது. கர்நாடகாவில் டீம்டு யூனிவர்சிட்டியில் BLDA யூனிவர்சிட்டி பீஜப்பூர், SMT பங்காராமா சஜ்ஜான் கேம்பஸ். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பனில் டீம்டு யூனிவர்சிட்டியில் ஒரு வேக்கண்ட் இருக்குது. கேரளா அமிர்தா கொச்சினில் டீம்டு யூனிவர்சிட்டியில் ஒரு சீட் வேக்கன்சி இருக்குது. தமிழ்நாட்டில் ஸ்ரீ சத்யசாய் மெடிக்கல் காலேஜில் டீம்டு யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு ஓப்பனில் ஒரு சீட் வேக்கண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் இன்னைக்கு 23 டிசம்பர் 2024 ஸ்டார்ட் ஆகுது. நாளைக்கு லாஸ்ட் டேட் 24/11/2024 காலை 11 மணிக்குள்ளே சாய்ஸ் லாக்கிங் பண்ணிக்கணும். ஸ்டேட் கவுன்சிலிங் 23rd டிசம்பர்லேருந்து 24th வரைக்கும் டைம் இருக்குது. இன்னமும் உங்களுக்கு தமிழ்நாட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகலை. கூடிய விரைவில் இன்னொரு இந்த வீடியோவை முடிக்கிற நேரத்தில் அதுக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். லாஸ்ட் டேட் ஃபார் ஜாயினிங் பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள்ளே
உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் நீங்கள் போய் சேரணும். இதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி சீட்டை ஹோல்டு பண்ணியிருக்கிற மாணவர்கள், எம்பிபிஎஸ் ஆர் பிடிஎஸ் ஹோல்டு பண்ணியிருக்கிற மாணவர்கள் இதில் கலந்து கொள்ள முடியாது ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டில், ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு 3ல். அது மட்டும் இல்லாமல் சீட்டு கிடச்சி நீங்கள் போய் சேராமல் விட்டீங்க அப்படின்ற மாணவர்களாக இருந்தால் உங்களுக்கான ஃபினான்சியல் லாஸ் அப்படிங்கிறது இருக்கும். லாஸ்ட் வீடியோலையும் சொல்லியிருந்தோம், உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் போயிடும் சீட்டு கிடச்சி சேரல அப்படின்னா. அதனால் சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு 3ல் நான் கலந்துக்கிட்டேன்னா சீட் அலாட் ஆச்சுன்னா நான் கண்டிப்பாக போய் சேர்ந்துருவேன் அப்படின்றவங்க மட்டும் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். அப்படி சேராத பட்சத்தில் உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் போயிடும், டியூஷன் ஃபீஸ் கட்டணும், டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ் 10 லட்சம் கட்டணும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் 2025 கண்டக்ட் பண்ணுற அந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் லீகல் ஆக்ஷன் எடுக்கப்படும். ஏன்னா சீட்டை நீங்கள் பிளாக் பண்ணி வச்சுட்டு நீங்களும் சேராமல், அது மட்டும் இல்லாமல் அடுத்தவர்களுக்கான கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் நீங்கள் பிளாக் பண்ணி வச்சுருக்கிறனால சட்ட ரீதியான நடவடிக்கையும் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை இன்றைக்கி காலையில் வீடியோலையும் சொல்லியாச்சு. மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 2024 இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு 3ல் டவுட்ஸ் இருக்குது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் 2025க்கு நான் செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன், ரூம் எடுத்து தங்கி படிச்சுட்ருக்கிறேன், இல்லைன்னா வீட்டில் டே ஸ்காலராக போயிட்டு வந்துட்டுருக்கிறேன், அதர் ஸ்டேட்டில் ஒரு கோச்சிங் சென்டரில் நான் படிச்சுட்ருக்கிறேன், அங்கே ரூம் எடுத்து படிச்சுட்ருக்கிறேன், என்னால் எக்ஸ்ட்ராவாக டெஸ்ட் எழுதி பார்க்க முடியும், எனக்கு எக்ஸ்ட்ரா கொஸ்டின் பேப்பர் வேணும் அப்படின்றவங்களுக்கு ஆன்லைனில் ஆப்பில் நம்ம டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். டிசம்பர் 1லேருந்து ஆல்ரெடி நம்ம 7 டெஸ்ட் அப்லோட் பண்ணியாச்சு, ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிட்டு இருக்காங்க. நீங்கள் மிஸ் பண்ண அந்த டெஸ்ட்டையும் எழுதிக்கலாம். எப்படின்னா உங்களுடைய ஷெட்யூல் பாதிக்காத வகையில், நீங்கள் படிச்சுட்டு இருக்கிற ஷெட்யூல் பாதிக்காத வகையில் உங்களுடைய ஃப்ரீ டைமில் நீங்கள் ஆப்பில் டெஸ்ட் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டு முடித்த உடனே 720 மார்க்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிற ஸ்கோர் கார்டு ஆப்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். கரெக்டான கொஸ்டினுக்கு +4 மார்க், தவறான கொஸ்டினுக்கு -1 மார்க், அன்அட்டெம்ப்டட் கொஸ்டினுக்கு 0 மார்க்ஸ். இதெல்லாம் கால்குலேட் பண்ணி ஸ்கோர் கார்டு தெரிஞ்சிடும். இந்த 35 ஆன்லைன் டெஸ்ட்டையும் நான் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கிறேன் அப்படின்றவங்களுக்கான சார்ஜ் 3000 rupees. இந்த ஆன்லைன் டெஸ்ட்டில் நீங்கள் கலந்து கொள்ள விரும்பினால் உங்களுக்கான டெஸ்ட் சீரீஸ்க்கான அமௌண்ட்டு 3000 ஜிபே பண்ணலாம், ஃபோன்பே பண்ணலாம், மேலே இருக்கிற நம்பருக்கு பேடிஎம்மும் பண்ணலாம். மேற்கொண்டு நீங்கள் 2025க்கு எனக்கு இப்போ இருந்தே கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் வேணும், ஸ்டடி மெட்டீரியல் வேணும், கொஸ்டின் பேப்பர் வேணும், அப்ளிகேஷன் போடுற டேட்லேருந்து கவுன்சிலிங் முடித்து காலேஜில் போய் சேர்கிற முதல் நாள் வரைக்கும் எனக்கு கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதுக்கான ப்ரொசீஜர் என்னங்கிறதையும் நீங்கள் கேட்டு நீங்கள் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டில் 2 வேக்கன்சி இருக்குது. இந்த 2 வேக்கன்சி என்னென்னங்கிறத நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. திருச்சி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஒரு சீட்டு, மாதா மெடிக்கல் காலேஜில் ஒரு சீட். இப்போ இதுக்கான எலிஜிபிலிட்டி அண்ட் நாட் எலிஜிபிள் என்னென்னங்கிறதையும் பார்த்தோம். இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த பிடிஎஃப் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலீஸ் பண்ணது 23/12/2024 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்ட் அப்படிங்கிறது நடத்தப்படுகிறது. நாட் எலிஜிபிள் கேண்டிடேட் யார் அப்படின்னா, கேண்டிடேட் ஹூ ஆர் ஹோல்டிங் யூஜி மெடிக்கல் ஆர் டென்டல் சீட் இன் தமிழ்நாடு ஆர் ஆல் இண்டியா கோட்டா நாட் எலிஜிபிள் ஃபார் திஸ் ரவுண்டு ஆஃப் கவுன்சிலிங். அப்போ நாட் எலிஜிபிளில் இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் சீட் கிடச்சிருந்தாலோ இல்லை ஆல் இண்டியா கோட்டாவில் டீம்டுலேயோ இல்லை கவர்மெண்ட் சீட்டோ ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் எந்த ரவுண்டில் சீட் எடுத்து இப்போது உங்கள் கையில் ஒரு சீட் இருக்குது, நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் நாட் எலிஜிபிள். ஓகேங்களா? அப்போ இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுற ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு 3ல் கலந்து கொள்ளணும் அப்படின்னா, கேண்டிடேட் ஹூ ஆர் ஹோல்டிங் எனி யூஜி மெடிக்கல் ஆர் டென்டல் சீட் இன் தமிழ்நாடு ஆர் ஆல் இண்டியா கோட்டா. அப்போது ஆல் இண்டியா கோட்டா மூலமாகவோ ஸ்டேட் கோட்டா மூலமாகவோ நீங்கள் ஒரு கைவசம் ஒரு சீட் உங்கள்கிட்ட இருக்குது, அது எம்பிபிஎஸ்ஸாக இருந்தாலும் டென்டலாக இருந்தாலும் யூ ஆர் நாட் எலிஜிபிள். ஓகேங்களா? எலிஜிபிள் கேண்டிடேட் யாருன்னா, கேண்டிடேட் ஹூ டு நாட் ஹோல்ட் எனி சீட்.
ஒன்லி ஆர் எலிஜிபிள் ஃபார் ரெஜிஸ்டர் திஸ் ரவுண்ட். அப்போ இது வரைக்கும் உங்கள் கையில் எந்த சீட்டுமே இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த டிஎன் மெடிக்கல் கண்டக்ட் பண்ணுற ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு 3ல் கலந்து கொள்ளலாம். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, டவுட் கிளாரிஃபிகேஷன், 1-to-1 கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.